அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் டைமாவது உற்சாகமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ். மே காட் பிளஸ் யூ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மேரி கிறிஸ்மஸ்னு. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த விசேஷத்தை நல்ல மகிழ்ச்சியான ரட்சிப்பு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மட மகிழ்ச்சியான வார்த்தைகள் மட பிரசனம் சபையை நிரப்பும்படி, எங்கள் இருதயத்தை நிரப்பும்படி ஆவியனோட கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறேன். இந்த பிளஸ்ஸிங் டேவை கர்த்தர் மகிமையாக நடத்தும். கர்த்தர் கிருபையாக ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப கம்மியாக இருக்க பார். அப்பயும் ஒரே வார்த்தை சொல்லணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லாரும் நல்லா தான். அந்த நல்ல நாளில் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு இயேசு கொடுக்கப்பட்ட. அதுக்காக நான் தேவனை அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வது கூட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி ஏற்கனவே சொன்னாங்க, கிறிஸ்மஸ்னா என்ன? எல்லாம் ஆதி கிறிஸ்மஸ் இருக்கிறீங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஆதி தகப்பன் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கிறிஸ்துவன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களேன். ஐயோ, எங்கள் தலைமுறை நாங்கள் கிறிஸ்துவம். இன்னும் குழந்தையாவே இல்லை இயேசு. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்மஸ்னால் என்ன, போன ப்ரோக்ராமில் பாஸ்டர் சொன்னார் 3 காரியத்தை. WWWன்னு. அல்லேலூயா. யாருக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன் யாராவது. அவர் அன்றைக்கி சொல்லும் போது WWன்னு சொல்லும்போது எனக்கு WWF தான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்களேன், எனக்கு பசங்களாக இருந்தாங்களே, பெரியவங்களே இருந்தீங்களே, தூங்குனுங்களா சொல்லுங்க. சொல்லுங்க. வர்ஷிப், அப்புறம் வேர்ட். சூப்பர். கர்த்தருக்கு ரொம்ப சோதனம். அது ஒரு வழி. ஓகேவா. கிறிஸ்மஸ்னா இப்போ அது விட்டுருங்க. பாஸ்டர் சொன்னா உங்களுக்கு கேட்குற கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்களேன். பிறந்த நாள் சொல்லுங்களேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டான போகிற டிஃபன் கப்பெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிடும். கிறிஸ்மஸ் என்ன சொல்லுங்களேன். கிறிஸ்து நமக்காக வந்து அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது சொல்லணும். சொல்லுங்கள். கிறிஸ்து நமக்காக பிறந்தார். ஷேரிங் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பக்கம் வர மாட்டேன், தூங்குதோ சொல்லுங்களேன். காலேஜ் படிக்கிறல்ல சொல்லு. அந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். சின்ன பிள்ளைங்கள சொல்கிறாங்க, பெரியவங்களாம் இருக்கிறேன் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்புறம் மற்றெல்லாம் சொல்லியா, ட்ரெஸ் எடுக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. அதனை இப்போ வந்துருச்சு. SMS அனுப்பணும், வாட்ஸ்அப் பண்ணணும், மேரி கிறிஸ்மஸ் சொல்லணும், பிரியாணி சாப்பிட்ணும். அப்புறம் காலங்களே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டா? உங்கள் பிள்ளையாக தான் பண்ண போகுது, உங்கள் பேர பிள்ளையாக தான் செய்ய போகுது. கிறிஸ்மஸ்னால் என்னங்க? நமக்கு ஒரு சத்தியத்தை உள்ள கொஞ்சம் கொண்டு வரணும். இல்லையா? இந்த கிறிஸ்துவனால காரியங்களை ஆவியான வழி நடத்தபடியாக உங்களிடத்துக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி இந்த சென்னை மட்டும் இல்லை, உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து அந்தந்த நாட்டுக்கு தான். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி அவருக்கு மட்டும் அந்த உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் பிறப்பை கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. இது யாராலையும் அழிக்க முடியாது, மறக்க முடியாது. சன்னதி அது வரும். ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையானது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அன்றைக்கு தூதன் கொண்டு வந்தான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இன்னைக்கு போதகர் தூதர்களை குறித்து பேசினார். அல்லேலூயா. பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோட கண்டினியூஷனாக நம்ம போகும்போது இன்றைக்கு அது தூதன் வந்து ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். அல்லது இன்றைக்கும் ஒரு நற்செய்தியை சபையால் மத்தியில் பிறப்பெண் பற்றியா நம்ம பேச விரும்புகிறப்ப நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை தொடர்வதற்கு முன்பாக, அந்த நற்செய்தி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. இன்றைக்கு சபையாக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம், பயப்படாதே, மகிமையான சம்பவம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. பயப்படாதே, மகிமையான சம்பவம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து கை ஒடிஞ்சாலும் கனமாக கொடுங்க. பயப்படாது, மகிமையான சம்பவம் நடக்க போகுது. அவர் பிறப்பு மகிமை தானே, அப்போ இது மகிமை நடக்கும். அவர் வந்து இடத்துல போகும் பொழுது யாரையாவது வெறுமையை அனுப்புனாருன்னு வேதம் சொல்லுது. அவரை தேடி வந்தவங்களான இருக்கும் திருப்திப்படுத்தி அனுப்பினார். நான் சொல்கிறேன், சபையில் இந்த காலை வேளையில் உங்களை திருப்தியாக தான் அனுப்புவார். இன்றைக்கு
இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க வீட்டில் வரும்பொழுது எதனா ஒரு நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் கூட செஞ்சுட்டு வந்திருக்கலாம், அது அன்னைக்கு போயிடும். ஆனால் இன்னைக்கு கொடுக்கறது பயப்படாத மகிமையான சம்பவம் நடக்க போகுது. நான் சொல்றேன், இப்போ அது ஆரம்பிச்சிடுச்சு. ஹல்லேலூயா. உன் நண்பனை பார்த்தா நீ யாருன்னு சொல்லுவோம். அதே போல உன் தாத்தா பாட்டி சொன்னா தாத்தா இப்படி தான் இருந்தார், என் முன்னர் இப்படி சொல்லுவீங்களே இல்லையா? அதே போல நம்ம அதுல இருந்து வரும்பொழுது தாவீது சந்நிதியில் உருவானவர் கிறிஸ்து. இந்த தாவீதின் வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் பொழுது சங்கீதம் 118 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. தாவீது விதமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய? வார்த்தை சொல்லுகிற தாவீது சொல்லுகிற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எவ்வளவு தீர்மானத்தோடு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நாம் தியானிக்க வேண்டும். தாவீதுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியாக அவன் கொஞ்சம் கூட அசைக்கப்படாம பயப்படாம போல்டா இருக்கிறான். இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த சந்நிதியிலிருந்து வந்த இயேசுவின் சந்நிதியில் வந்த நமக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், யாரா தைரியமா சொல்ல முடியும்? இயேசு என்னோடு இருக்கிறார். அது விசுவாசிக்கிற மற்ற ஜோர இயேசு என்னோடு இருக்கார் சொல்லுங்களேன். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் வேதத்தில் சொல்லப்பட்ட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னோட இருக்கிறவர் பெரியவர். என்னோட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுறத சில்லறதனமா இருக்க கூடாது. என்னோட இருக்கிற பெரியவர் அழுத்த திருத்தமா சொல்லணும். அப்படிதான் ஒரு வல்லமை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாதாரணமா சொன்னா அது சாதாரண வார்த்தை, விசுவாசம் சொன்னா அது விசுவாச வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். சாதாரணமா சொன்னா விசுவாசம் சொன்னா அப்ப யார் உங்களோட இருக்கிறார்? இயேசுவோட இருக்கிற பெரியவர் என்னோட இருக்கிறார். இதைதான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, அவர் பெரியவராய் இருப்பார். அன்றைக்கு வேதத்துல தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதியானது வேதத்துல தூதனால் சொல்லப்பட்ட காரியத்தை இங்க பார்க்க பொழுது லூக்கா 1:30 சொல்லுகிறது, அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசுவின் பிறப்பை குறித்து மறையிட தூதன் எவ்வளவு அருமையாக விவரித்து சொல்லுகிற காரியம் என்னென்று பார்க்கும்போது அவர் பெரியவரா இருப்பார். அவர் பெரியவரா இருப்பார். அன்பான தேவ பிள்ளை, நம்முடைய பார்வையில மனக்கண்களில் லேசாவை பார்க்க கூடாது. நம்மோட யார் இருக்கிறா? பெரியவரை தான் பார்க்கணும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இன்றைக்கு எல்லாரோட சூழ்நிலையும் அவரோட பிறப்பானது இன்றைக்கு மாற்ற போது நான் விசுவாசிக்கிறேன். வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு நம்ம யாரு குறித்து தியானிக்க வந்திருக்கோம்னா பெரியவர் குறித்து. பெரியவருங்க குடும்பத்துக்கு தலை, உலகத்துக்கு தலை. அவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசாமல் கொடுக்கப்பட்டவர் எவ்வளவு பேர் பொக்கிஷம் தெரியுங்களா? ரொம்ப பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு ஆவியன் தீர்க்கதரிசனமா நீங்க ஆண்டவர் இடைப்படற எல்லாருக்கும் பேசுறாரு. ஒருவேளை உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு யாராருக்கு டெப்த்துக்குது எனக்கு தெரியாது. உண்மையா சொல்றேன், இயேசு நாமத்தில் இந்த இடத்துல இயேசுவின் பிறப்பு உண்மையான ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் போராட்டம், எனக்கு நிறைய கடன் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. மட்டும் உண்மையா சொல்ற தேவ சமூகத்தில் வந்தா எல்லாம் we are one before the God. we are oneness before the God. அது 1000 ரூபாய் கடமா இருக்கட்டும், லட்ச ரூபாய் கடமா இருக்கட்டும், கோடி கணக்காக கூட இருக்கட்டும். கோடி இருக்காதுன்னு நினைக்கிறேன், லட்சத்துல கடன் இருக்கும். இருக்குமானால் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கடன் இருக்கிறவங்க மட்டும் கைகளை தூக்குங்களேன். உண்மையா சொல்றேன், கர்த்தர் கூட இருக்கார். நீ எவ்வளவு தூக்குறியோ அவ்வளவுதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். கடன் இருக்குமா உண்மையா கையில தூக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த பெரியவர் அதை கேன்சல் பண்ணுவார். அந்த பெரியவர் கேன்சல் பண்ணுவார். அந்த பெரியவர் கேன்சல் பண்ணுவார். நீங்க பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா பார்க்க கூடாது. பெரியவர் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் உண்மையாக பெரியவர் என்னோடு இருக்கிறார். ஒரு காலபட்சத்தில் நான் சபைக்கு போகும்போது கிறிஸ்துமஸ் ஆராதனை 6 மணிக்குன்னா 5:30 இருப்போம். சேர் பிடிக்கிறதுக்கு போவோம். சேர் பிடிச்சி உட்காருவோம். போயிட்டு சீக்கிரம் போய் உட்காருவோம். நியூ இயருக்கு குடும்பமே காலையிலேருந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, கயிறு கட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பெரியவர் இன்னைக்கு சேர் போடப்படி செய்திருக்காரு. அல்லேலூயா. சின்ன சொல்றேன், நான் ஒரு நாள் நினைச்சு பார்க்கல.
இப்படி தான் சேர் போட்டுட்டு சீட்டை போட்டுட்டு பேப்பர் போட்டு புக்கு போட்டு உட்காரும். நான் பெரியவர் பெரிய காரியங்களை சேர்ந்துக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால உங்க பெரியவரால எதையும் செய்ய முடியும். நீங்க சேலரியை பார்க்காதீங்க, the salary of situation பார்க்கறீங்க நீங்களா. I just want to say a prophecy to the church. You all seeing the situation and the salary in your pocket and a bank balance, but the God who is born for us is a bigger God. ஒரு சின்ன ஒரு சைபர் போட்டா போதும். அல்லேலூயா. 50,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களேன், 50,000 சம்பளம் உங்களுக்கு ஐயோ முடியாது. இந்த பெரிய ஒரே ஒரு சைபர் போட்ட எவ்வளோ ஆயிடுச்சு? இல்லை 10 பாஸ்டர் 10 ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு சைபர் சொல்லுங்களேன், இன்னும் ஒரே ஒரு சைபர், இன்னும் ஒரே ஒரு சைபர், இன்னும் ஒரே ஒரு சைபர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரியவர் நம்மளுக்கு. Just think God is a big God. He is not a small God. நமக்கு கொடுத்தவர் ரொம்ப பெரியவர். அந்த தூதன் சொல்றான், அவர் பெரியவராக இருப்பாராம், உலகத்துக்கு பெரியவர். நீ யார் கொஞ்சம் நல்லா போற கட்டெரும்பு நம்மளை பார்த்து சொல்லும், ஐயோ வந்துட்டான் அவன் மெரிக்க போறான்னு சொல்லும். ஏன்னா அது பார்வையில் நம்ம அப்போ வானமின் சிங்காசனமும் பூமியின் பாதப்படியா இருக்கு, நம்ம ஏமாத்துறோம். அவர் பெரியவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இருதயத்தில் அப்படியேப்பட்ட பெரியவர் உங்களுக்கு இருப்பார். ஆனால் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளாம் சிறிதாக தெரியும். பிரச்சனை பெரியவர் என்னோட இருக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிரச்சனை சின்னதா தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுது, இது எனக்கு லேசான காரியம். வேதத்தை தூக்குறது பெருசு இல்லை, தியானிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துமஸ்க்கு கர்த்தர் என்னோட பெரியவரா இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் வந்து என்ன கத்துக் கொடுக்க விரும்புறார்? ரொம்ப குடியில் போட்டாங்க, பாட்டு போனா, எஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What represents the Christmas? What I'm going to learn today from this Christmas? இயேசு எதுக்காக வந்தார்? அவர் பெரியவரா இருக்கிறார். நம்ம தேவன் பெரியவரா இருக்கபடியாக காலர் தூக்கி சொல்லணும், என் தேவன் பெரியவர், என் பிரச்சனைக்கு ரொம்ப சிறிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது லேசான. நமக்கு ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட பெரியவர் பிரச்சனைக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், என்னோட இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஒண்ணு சொல்றேங்க, உனக்கு ஒரு வியாதி குணமாக்க, உன்னோட வியாதியை குணமாக்க அவரு, நான் சொல்ல நீங்க பெரியவர் சொல்லணும். உன் வியாதியை குணமாக்க, உன் கடனை தீர்க்க, உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, உன் மலட்டுத்தன்மை எடுத்து போட, உன்னை போஷிக்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உன்னை வைக்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம பேசுறது சிறுசா பேசுறேங்க, நான் சொல்ல பெருசா பேசுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 கார் வருது உள்ள. ஹல்லேலூயா. 2 கார் உள்ள வருது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் வரட்டும், பெருசா வரட்டும். நான் எதுக்கு திரும்ப கீழே வந்தேன்? மேலே ஏறுறதுக்கு. விட்ட டேபிள் மேலே கூட ஏறிடுவேன். ஹல்லேலூயா. Think big. Think big. Don't think small. Think big. எல்ஐசி கூட கேளுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே தேவன் யாரு? பெரியவர். உங்கள் அப்பா பெரியவர் இருந்தால் என்ன பண்ணுவ? நீ கொஞ்சம் யோசிப்பார். எங்கள் அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன காரில் வருவேன்? வீடு காரில் கொஞ்சமாவது யோசிப்பேன். அவன் ஸ்டைல் பார்க்கணுமே. அப்பா கட்ட ஃபுல்லாக கட்டுக்கட்டா பீரோவில் இருக்கிற சும்மா ஒரு உங்கள் நடைய மாறிடுமே, தென்னாட்டில் வந்துடும். தாழ்மை இருக்கணும். கர்த்தர் பெரியவராக இருக்கார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். தாவீது சொல்லுகிறான், தாவீது சன்னிதியில் இயேசு வந்தபடியாக தாவீதை குறித்து சொல்லி இயேசு கிட்ட கொண்டு போக விரும்புகிறார். தாவீது சொல்லுகிறான், விசேஷமாக சிங்கத்தை காட்டிலும் கரடை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது தாவீது சவுலை பார்த்து, அங்க சொல்ற காரியத்தை பார்ப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இதனால தாவீது சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி இருக்கிற சொல்றான்? பெரியவர். இந்த பெலிஸ்தன்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவன் அந்த பெலிஸ்தனை ஒரு சாதாரணமா பார்க்கறான். சம்திங் இஸ் ஃபிளிக்கரிங்.
சாதாரணமா பார்க்கிறோம். ஏன்னா தாவீதோட யார் இருக்கிறான்? கர்த்தர் இருக்கிறார். அவர் சின்னவர் இல்லைங்க, அவர் யாரு? பெரியவர், உலகத்தை படைத்தவர். நம்ம எல்லா போராட்டத்திலும் பிரச்சனை தைரியமா பேச வேண்டிய காரியம், உலகத்தில் இருக்கிற நடப்பு நமக்கு இப்படிதான் பேச வேண்டும். நம்மளோட ரட்சகர் இந்த உலகத்துல பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் பெரிய காரியங்களை செய்தார், சாதிச்சார். நீங்க சாதிக்க பிறந்தவங்க, நீங்க தோக்க பிறந்தவங்களை சாதிக்க பிறந்தவங்க. ஏன்னா உங்க அப்பா யாரு? உங்க அப்பா சாதிச்சார். உங்க அப்பா தோற்று போல, உங்க அப்பா தோற்று போல பிறந்தாரு, வளர்ந்தாரு, மரித்தாரு, ஜெயித்தார். அப்போ உங்க அப்பா எப்படியாப்பட்டவர்? பெரியவர். அப்ப நீ ஜெயிக்க பிறந்தவன், தோக்க பிறந்தவன் சொல்லுங்க. நான் ஜெயிக்க பிறந்தவன். Nevertheless, ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், I just want to say you something. Don't see your bank balance. Don't see what is in your pocket. Don't see nothing. ஒன்னே ஒன்று சொல்லிருக்கிறத சொல்றேன், உன்னோட பெரியவர், உன்னோட பெரியவர். இன்னைக்கு ஆண்டு ஜீரோங்களை போட்டு அனுப்புறாரு, முட்டை முட்டையா போட்டு அனுப்புறாரு. ஓகே, என்ன போட்டு அனுப்புறாரு? முட்டைங்க போட்டு அனுப்புறாரு. நீங்க நினைக்கிறீங்க ஸ்கூல்ல வாங்கின முட்டை வேற, இப்போ நீ வாங்கிட்டு போற முட்டை பெரியவர் முட்டை. அல்லேலூயா. 50,000. அல்லேலூயா. என் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதவசனம் சொல்லுது. Because my God is a big God. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இயேசுக்கு செய்த இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, இயேசு ஒரு இடத்துல நடந்து வரார். அங்க ஒரு சமரிய ஸ்திரீ, அதை குறித்து வாசிக்கும் போது ஒரு சாதாரண கேள்வி இயேசுகிட்ட கேட்கிறான். யோவான் 4ஆம் அதிகாரம் 12-14. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கானானியஸ்ரீ சொல்ற இயேசுகிட்ட சொல்ற காரியம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, நீ பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்துண்டே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நீரூற்றாக இருக்கும். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவனை காட்டிலும் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன், நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு பெரியவர். அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தாகம் எடுக்காது. தாகம் எடுக்காதுன்னா உனக்கு பிரச்சனை வராதுங்க. until you do it certain things. நான் உண்மையா சொல்றேன், சுகர் எல்லாருக்கும் சுகர் இருக்குல்ல, நிறைய பேருக்கு சுகர் இருக்குல்ல. ஓகே, டாக்டர் சொல்ற நீங்க கீழ்படுறீங்களா? நீங்க உண்மையை சொல்லி பாருங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்? ஸ்வீட்டு, அப்புறம் ரைஸ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வாக்கிங் போகணும், டேப்லெட்ஸ் கரெக்டாக போடணும் சொல்லியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா பாருங்க. கைக்கு வாழ்க்கை சண்டை நடக்கும். வாக்கிங் போகும்போது தான் தூங்கிட்டேன்னுவாங்க, மாத்திரை மட்டும் போட்டுப்பாங்க. ஆண்டோட வார்த்தை ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு வசனங்களை உண்மையா நீ வாசித்து அதை கை கொள்ள, உண்மையா சொல்றேன், சுகரை கால்கை நசுக்கலாம். வார்த்தை சொல்லுது, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே, என் பெரியவரோடு இருக்கிறாருங்க. give some time to the God. அவருக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, அவர் கண்டிப்பா சுகத்தை கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. because he is a good God and a bigger God. சமரிய ஸ்ரீகட்கமர் சொல்றார், யாக்கோபை காட்டிலும் ஆம் கர்த்தர் பெரியவர். நம்ம இந்த பூமியில ஜீவிக்கும் போது எல்லாவற்றையும் கொடுத்த நமக்கு அவர் பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் அன்பான தேவ அந்த பெரியவரை குறித்து பார்க்க இன்னொரு காரியத்தை பார்க்கும் போது அந்த சாஸ்திரிகளை குறித்து பார்க்கிறோம். மத்திய 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அவர்கள் அந்த நட்சத்திரம் கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இல்ல 6ஆவதுல மனைவி சொன்னாங்க, உங்களை நீங்க காணிக்கையா கொடுக்கணும், பை பத்துமான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகில் விழுந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டு ஒரு பேசுவார், ஆனால் கீழ்ப்படினும். நம்ம உண்மை ஆண்டு கிறிஸ்து உள்ள பிறப்பாரானால் சகலத்தையும் கொடுத்த தேவனுக்கு முன்பாக அந்த சாஸ்திரிகள் தாழ்த்தினார்களாம். அந்த பெரியவருக்கு முன்பாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு போக வேண்டும்.
தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக படைக்கப்பட்ட நாம விசேஷமா எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறார், தாழ்த்தப்படுகிறவன் வாழ்த்தப்படுவான். அது நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க, இந்த பூலோகத்தை இங்கே இல்லைங்க, பரலோகத்தை கர்த்தர் வாழ்த்துவார். There is something special for you. There is something special. இன்னைக்கு என்ன தெரியல, ஆவியானவர் பேசிட்டு இருக்கும்போது ராபாலா தாராபு சந்தானா மாக்கத ரேபி சந்தன மாக்கத ரேத துராபா சத்த தகாந்த ரே கதூரபி சக்கதி ஹாசி ஆந்தரி சக்கதரபா ஓ ராபா ஷிஹாந்தரலபு ஷிஹாந்தரபா. 2 சகோதரர்களையும் 3 சகோதரிகளையும் கர்த்தர் மகிமையாக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். Yes, this is the prophecy to someone. Take it up. Take this prophecy. God is giving this prophecy this morning time. Rabala sita la batura raba sita la bata rema sutona mama handaraba. God is moving. God is moving in this time. God is moving. Raba si handare dere bi santa namatara. God is blessing this congregation. Thank you Holy Spirit. Raba shi handara laba. அவர் பெரியவர், சாஸ்திரிகள் தலவணங்கி அவரை தாழ்த்த வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு மகிமையான பெரியவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தாழ்த்தி ஆராதிக்க வேண்டும், அவரை காண வேண்டும், அவர் துதிக்க வேண்டும். தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் கிறிஸ்துமஸ் நாளில் நம்மளை தாழ்த்தி வெளியே போகும்பொழுது, இன்றைக்கு தேவ பிரசன்னத்தினால கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்த்துவேன், என்னை பெரியவராக ஆக்க போகிற தேவனுக்கு முன்பாக என்னை உயர்த்த போகிற முன்பாக நான் தாழ்மையாக போகும்போது கர்த்தர் நிச்சயமாக சொல்கிற கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாராக. தாவீது சொல்றான், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த சமரிய ஸ்திரீ சொல்றார், பெரியவரோ? எஸ், யாக்கோபை காட்டிலும் தேவ இயேசு பெரியவர். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த சாஸ்திரிகளை பொழுது அவர் பெரியவர் முன்பாக தன்னை தாழ்த்தினார் என்று. இங்கே தேவதூதரால் சொல்லப்படுகிற காரியம் என்ன பார்க்கும் பொழுது, இங்க நாள் ஒரு விசேஷமாக வசனத்தை பார்க்கும்போது யோசேப்பின் இடத்துல ஒரு காரியத்தை வந்து சொல்றார். யோசேப்பின் தூதன் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்வோமாக, மத்திய 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தூதனானவன் விசேஷமாக யோசேப்புக்கு ஒரு வார்த்தை சொல்றார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அவள் மனைவி கர்ப்பம் தரிக்கிறாள். அது ஒரு ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம், தேவதூதனால் சொல்லப்படுகிற காரியம். ஐயப்படாதே என்று உடனே அடுத்த வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு 1:24 பார்க்கும் பொழுது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு. சரி, இந்த யோசேப்பை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறுபடியுமாக சேர்த்துக்கொண்ட பிறகு மறுபடியுமாக தூதனிடத்தில் ஒரு வார்த்தை கடந்து வருது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, மறுபடியுமாக ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. மறுபடியுமாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். எவ்வளவு நல்ல கவனிங்க. யோசேப்பு கிட்ட கர்த்தர் சொல்ற காரியத்தை எல்லாத்தையும் யோசேப்பு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படுகிறான். இதெல்லாம் கவனிக்கணும். காத்திரு ஒரு வார்த்தை, அங்கே இருண்டார். அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னா இருப்பீங்க. திருப்பி திருப்பி பிரேயர் ஃபாஸ்டிங் போட்டு நோண்டிட்டு இருப்பீங்க. அவரையே எப்போ போனோம், எப்போ கிடைக்கும், எப்போ வரும் ஆண்டு சொல்ல நினைச்சது ஒரு நாள் தடப்படாது. ஒரு பாடல் மூலமாக நெல்சன் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடினார்கள். என்ன பாடல் அது? நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் செய்ய நினைத்து தடைப்படாது சொன்னாரு. மனைவியை சேர்த்துக்கிட்டான். குழந்தை பிறந்தது, புறப்பட்டு போனான். அங்கே இருந்தான். அவன் செத்துனான், திருப்பி புறப்பட்டு வந்தான். இங்க யோசேப்பின் கீழ்ப்படுதலை பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் பெற்றெடுக்க போவது வல்லமையான தேவன்.
அவர் வளர்க்க போவது மகிமையான பெரியவர். உனக்கு பெரிய காரியம் நடக்கணுமா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் கீழ்ப்படி. இந்த கிறிஸ்மஸ் நாளுக்கு ஒரு கீழ்ப்படி. மற்றவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றது பெருசு இல்லை. ஹல்லேலூயா. முறுக்கு சுடுறது பெருசு இல்லை. பிரியாணி ஷேர் பண்றது பெருது இல்லை. இங்க கேக் பாக்ஸ் எடுத்து கொடுக்கிறது பெருது இல்லை. What a true Christian is. Obey the God's word. Obey the God's word. Do the God's will. Plan according to the God's will. அவரோட யோசனைப்படி சொல்றாரு, புறப்பட்டு போ. நான் ஏன் போனோம்? எதுக்கு போனோம்? நான் இங்க தான் இருப்பேன். வார்த்தை இல்லை. போ, போயிட்டே இரு. வா, வந்துட்டே இரு. எப்படி இருக்கணும்னா, எங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி சொன்னதெல்லாம் கேட்கும். அப்போ நமக்கு முன்பாக அவர் எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு நாய்க்குட்டியை போல இருக்கணும். கொஞ்சம் வால் வந்து ஆடக்கூடாது. தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தர் உயர்த்துவார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் உங்களோட பேசுறார். அன்றைக்கு யோசேப்புக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட காரியத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணான், செயல்பட்டான். நல்லா இருந்துச்சுக்கோங்க. ஏரோது சாகர வரைக்கும் அங்கே தானே இருந்தான். போன்னு சொன்ன உடனே போயிட்டான். நம்ம அந்த பேர் சப்போஸ் நம்ம கோ பாஸ்டருக்கு இங்கேருந்து எல்லையை மாற்றிட்டார், திருப்பி போறேன்ற போகக்கூடாதுன்றார். போவீங்க? போன என்ன ஆகும்? கை சுட்டுக்கும் கால் சுட்டுக்கும். இருனா இருக்கணும், இருனா இருக்கணும், போகக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு 11 மணிக்கு தான் முடிப்பேனா? எல்லாம் இங்கே தான் இருக்கணும். ஓகே, பக்கத்து பசங்க இருப்பேன் இருப்பேன். ஆனால் உள்ள சொல்லணும், ஐயோ 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 ஆட்டுக்கால் வேக வைக்கணுமே, ஐயோ ஐயோ பிரியாணி செய்யணுமே. ஏய், பிரியாணி போய் சேர்ந்தா தீஞ்சிரும். அல்லேலூயா. ஏன்னா இல்லைங்க, யார் இருக்க சொன்னாரு? இப்ப மீறி யோசேப்பு இரு சொல்லிட்டு இங்கதான் இல்லை இல்லை நான் கழுதை கட்டின்னு போறேன்னு சொன்னா இருப்பாங்க. இயேசுவோட பிறப்பு இன்னைக்கு என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. Because everything behind the God is big God. எல்லாம் பெருசா பிளான் பண்ணியிருப்பார் அவரு. இன்னைக்கு பக்கத்தில் யார் இன்னைக்கு பெரியவரை பார்க்க வந்தவங்கள ஆமேன்னு சொல்லுங்களேன். அக்கா பக்கத்தில் பார்த்து நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்க. நம்பிக்கைலாம் சொல்லாதீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு பெருசா செய்ய போறார், நமக்கு பெருசா செய்ய போறார், சபைக்கு பெருசா செய்ய போறார். சொல்லிட்டீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சபைக்கு சொல்றேன், சபையே ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்ய போறார். எனக்கு சொல்லுங்களேன், இந்த வார்த்தையே வரலையே. சொல்லுங்களேப்பா. ஒண்ணுதானே சொல்றேன், அல்ல மொத்தமா சொல்லணும். அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா பெரியவர். யோசேப்பு கீழ்ப்படைஞ்சான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நான் கீழ்ப்படையில ஆண்டவரே சொல்ல, நான் கீழ்ப்படையில ஆண்டவரே. 6 மணி சர்வீஸ்னா 5:45 வந்துருவோம் ஆண்டவரே. எங்க வரீங்க? நீ இதை கீழ்ப்படி, பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. அப்பதான் லிப்டிக் போட்டுக்கிட்டு பொறுமையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தா எங்க பெரிய காரியம் நடக்கும்? சின்னதாக தான் நடக்கும். அல்லேலூயா. அப்ப எங்க பதில் இருக்குது? இயேசு கிட்ட நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. உண்மை தானேம்மா? போய் சொன்னா கல்லு கூட அடிங்க. எனக்கு நான் சத்தியத்தை சொல்றேன். யோசேப்பு கீழ்ப்படுகிறான். தேவதூதன் சொன்னதான் சொப்பன சொன்ன கீழ்ப்படுகிறான். போனோம், இப்படிதான் பிறக்கும். உடனே பொண்டாட்டி வாட்டாளி நான் எடுத்துக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டான். ரெண்டாவது போ. இது ஆண்டருக்கு கீழ்ப்படைஞ்சு பாருங்க. உண்மையா சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் வரும்போது கர்த்தர் பெருசா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். யாரோ இங்க 2 பேர் சகோதரிங்க சின்ன 2 நாளா கண்ணாடி முன் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை மாத்தணும், மாத்த முடியல. கர்த்தர் சொல்றார், நான் மாத்தி கொடுப்பேன். அல்லேலூயா. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா உன்னோட இருக்குது யாரு? பெரியவருங்க. இது முதல் தெரியணும். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றது பெருசு இல்லை. பெரிய தூதன் சொல்ற வார்த்தை எடுத்தோன்னு பெரியவரா இருப்பாராம். நீ சொல்லும் பொழுது அதே சொல்லுங்களேன். ஒரு சின்ன யாரோ சிஸ்டர், ஏன் சிஸ்டர் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, யாராவது பார்த்து சொன்னா கொஞ்சம் தான் சுகர் சொல்றதை பார்த்துருக்கீங்க? எப்படி சொல்லுவீங்க? ஒரு சுகர்மானுக்கு சொல்லுங்களா இல்லைங்களா? அதை அப்புறம் பில்டப் பண்ணி சொல்றது. சட்டியில் ஒன்றும் இருக்காது, ஆனால் பில்டப் பண்ணி சொல்றது. நானா சொல்றேன்னா, சொல்ல வேண்டியதை சொல்லாதுங்க, எதை செய்யணும் அதை சொல்லுங்க. என்னோட பெரியவர் இருக்கிறார், என் வியாதி குணப்பாக்க பெரியவர் இருக்கிறார், என் பிரச்சனை போராட்டத்தை மாற்ற பெரியவர் இருக்கார். முதலில் கீழ்ப்படி, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அடுத்த வருஷம் சபை இங்கே தான் இருக்கும். அதே 6 மணி சர்வீஸ் தான் இருக்கும். ஓகே. நான் 5:45 வருவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். வரல சிறுசா தான் நடக்கும்.
இதெல்லாம் வந்து நான் அதுக்காக சொல்ல எதுனா ஐ வாண்ட் டு மை டெஸ்டினி அண்ட் த சர்ச் ஷுட் பி எக்ஸ்பேண்ட். என் சபை விரிவாக்க வேண்டும், என் சபை பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டும், என்னோட பிள்ளைகள் முதிர்ச்சி அடைந்து எல்லா சகலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னோட ஆசை. அல்லேலூயா. இப்போ இந்த லெவல் இருக்கக்கூடாது, நான் அடுத்த லெவல் போவேன்னு சொல்ல மாட்டேன். ராமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் தூதுமாக சொல்லப்பட்ட காரியம் யோசேப்பு கீழ்ப்படிந்தபடியாக காணப்படுகிறது. இன்று இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மோட வார்த்தைக்கும் உம்மோட வசனத்துக்கும் உம்மோட வழிநடத்தலுக்கும் உம்மோட ஆலோசனைக்கும் நான் கீழ்ப்படுகிறவராக இருப்பேன் என்று சொல்லுங்க மட்டும். ராமேன்னு சொல்லுங்களேன். யோசேப்பை கீழ்ப்படிந்தான் இந்த உலகமே பேசுகிறது அல்ல யோசேப்பை குறித்து. அல்லேலூயா. இயேசு தாயாரோட தகப்பனை யார் சொல்லுவாங்க? யோசேப்போட தகப்பனா யோசேப்பு தான் சொல்லுவாங்க. இந்த நாளில் பேசப்படுகிற பாத்திரமா கர்த்தரால மாற்ற முடியும் நம்மள. ரெண்டாவதாக பார்க்கும்போது மரியாள் இடத்துல தேவனால் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 26, 20, 30 வரைக்கும் வாசிக்கும் போது 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, இங்க எல்லாம் கவனிக்கணும், தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. அப்போ பிரேக், ஓகேங்களா? அங்க ஒரு வசனம் வருது பாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளை வேண்டுங்க, வயசானவங்க கூட வந்துங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. பக்கத்து பசங்க ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் கர்த்தர் பெரியவர். உண்மையாக சொல்கிறேன். இட் மைட் பி a something class, but God is going to making a classic. உங்களை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் பேசுகிற இன்னைக்கு. அதான் உண்மையான கிறிஸ்மஸ்னு சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அமருங்க. ராபா சாத்த துமாக்கோ தேராபா. அப்படி அந்த வசனத்தை வாசிக்கும் போது வாழ்த்து சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. இந்த நேரத்தில் உங்க பிரச்சனை எல்லாம் பார்த்து கலங்காதீங்க. அல்லேலூயா. இந்த ஜென்ஸுங்களை காட்டிலும் லேடிஸ் ரொம்ப கலங்குவாங்க. அல்லேலூயா. யோசேப்பு கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கர்த்தர் கொடுக்குறார். நீ போ, வா, உட்காரு, அங்கே இருக்கிறட்டு. இங்க சொல்ற டாபிக் எல்லாம் பார்க்கணும். ஓகே, இங்க பார்க்கணும். ஓகே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிருபை பெற்றன்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு வாழ்த்து. அது சொல்ல அடுத்த வசனம் வாசிக்கும் போது கலங்கி அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். உடனே சிந்திக்காதீங்க ஸ்திரீகளே. இது எப்படி நடக்குமா? இது சாத்தியமா? செயல்பட முடியுமா? உஷா 50 லட்சம் அவருக்கு ரொம்ப சின்னது. அல்லேலூயா. நமக்கு தான் பெருசு. பணத்தை சீல் அடிக்கிற மிஷினுக்கு அடிக்க கத்து கொடுத்தது எங்க அப்பா தான். அந்த பிரிண்டிங் இங்கு கொடுத்ததுக்கு யாரு? எங்க அப்பா தான். அப்ப அந்த பெரியரை பத்தி நம்ம யோசிக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க தோற்கப்பட்டவங்க கிடையாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க இனி தேவையில்லாத சிந்திக்காதீங்க, தேவையில்லாத யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வெளியே போகும்போது சொல்லணும், எங்க அப்பா யாரு? பெரியவர். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? செபஸ்டியன் நெல்சன் இல்லை, பெரியவர். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா செத்துட்டு இருந்தாலும் உண்மையா இருக்கிறவங்க சொல்லுங்க, அப்பா பெரியவர் தான். பிகாஸ் இஸ் a good God and a big God. உங்க அப்பா கூட மறிச்சிருக்கலாம், ஆனா உங்க அப்பா மறிக்கல. அல்லேலூயா. அவர் யாரு? பெரியவர், இல்லாததை உருவாக்கி கொடுக்கிறவர். சொல்லிட்டு சொல்றார், சிந்தித்துக் கொண்டு இருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த அருமையா பாருங்களேன். யோசேப்பு பார்த்து என்ன சொன்னாரா? பயப்படாதுன்னு. மரியாதை பார்த்தா சொல்றார். ஏன்னா இங்க தானே வீக்னஸ். எல்லா பேசுறதுல பத்தையா பேசுவாங்க, ஆனா உள்ளெல்லாம் பயந்து நிற்பீங்க. அதான் இன்னைக்கு ஆண்டு ஸ்ரீல பாச பயப்படாது. ஹலோ லேடிஸ், பயப்படாதீங்க. ஏதோ குறிச்சு பயப்படுறீங்க. ஆண்டு சொல்ற பயப்படாது. அல்ல எங்க பாசமா கூட தெரியுமா, நீங்க நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாரும் திருக்கிருஷ்ணன் எல்லாம் சொல்லுவாங்க. அங்க என் ஷோல்டர் ஒரு அமுக்கு அப்படியே டைட் பண்ணுவாங்க. பார்த்தாங்க ஒரு நாய் ஓடிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயற்கை தான் ஒரு பயம். ஆனா யோசேப்பு சொல்றது உங்களுக்கு சொல்றாருன்னா, ஏதோ சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களை ஆண்டு ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, ரொம்ப சிந்திக்காத, ரொம்ப
பயப்படாத. ஏன்னா உன்னோட இருக்கிற பெரியவர், அவர் என்ன செய்ய போறாரு? பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 1:35 வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். நல்ல கவனிக்கல, இங்க சொல்லிட்டு அங்க ஒரு அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதம் செய்யறத இங்க சொல்றார். எதுக்குன்னா, அங்க செய்யும் பொழுது உனக்கு செய்ய மாட்டானா? அங்க செய்யும் பொழுது உனக்கு செய்ய மாட்டானா? ஹலோ, அங்க செய்யும் பொழுது உனக்கு செய்ய மாட்டாரா? உனக்கு செய்யறது அங்க செய்யறது உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. உங்களுக்கு செய்யறது செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க. அல்லேலூயா. இங்க மெசேஜ் வருது. அதுவும் கரெக்டா 6 மாதம் பர்ஃபெக்ட். நம்ம பெரியவராரு பர்ஃபெக்டா செய்வார். ஒரு சாதா ஷர்ட் சுருக்கு இல்லாம அயன் பண்ண போறேன், நான் அப்படிதான் அயன் பண்ணேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருந்தா அவர் பர்ஃபெக்டா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போயிட்டு சபையில கரெக்டா 6 மணினா 5:30 மணிக்கு சீட்டு தொடச்சு 4 மணி உட்காந்துட்டு இருப்போம். பர்ஃபெக்ட். இன்னைக்கு ஒரு பிரசங்கிய கர்த்தர் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்குமா? நான் எதுவுமே எதிர்பார்த்து செய்யலைங்க. வசனத்தை கேட்குது, வார்த்தை கேட்குது, பர்ஃபெக்டா டைம்ல போய் உட்காந்து. ஆனா எனக்கு பின்னாடி பெரிய காரியத்தை செய்துக்கிறார். நாங்க உட்காரும் பொழுது இங்க லேண்டை கிளீன் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாங்க டைம்ல உட்காரும் போது, நீங்க உண்மையா சொல்றேன், யோசேப்பு போல நீங்க கீழ்ப்படிஞ்சு எல்லா சகலத்திலும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீ கீழ்ப்படையபடியா இங்க நீ கீழ்ப்படிவ, இங்க வேலை நடந்து இருக்கும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இங்க கீழ்ப்படிவீங்க, அங்க பேசிட்டு இருப்பார். ஐயோ, அவர் பெரியவர், எதையும் செய்ய முடியும். இப்போ டைனாகு பிறகு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு. ஐயோ, இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் ஆண்டவர் பேசுற காரியம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது ஆண்டவரே, நீ உண்மையும் உத்தமத்தோட கர்த்தருக்கு சமூகம் எல்லா விஷயம் உண்மையா இருக்கும் பொழுது அங்க போய் சொல்லுவார், ரொம்ப லாபம் வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் குறையினுவார். ஏன்னா உன்னோட இருக்கிற ஒரு பெரியவர். இஸ் a big God. நீ வாயில விசுவாசிக்கணும். ஏன்னா வார்த்தை அடுத்தது சொல்றது 37 வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, எனக்கு ஆக கடவது என்றார். இன்னைக்கு எல்லா டெப்ஸையும் கர்த்தர் கேன்சல் பண்றார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவர் வார்த்தையின்படி. 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றேன், எனக்கும் அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை, எனக்கு கிறிஸ்துவின் பிறப்பு விடுதலை கொடுக்குமானால் விசுவாசிக்கு மட்டும் எழுந்து நின்று சொல்லுங்க, எல்லாம் ஆக கடவுள். நிச்சயமாக உண்மையா சொல்றேன். ஏன்னா நீங்க என்னோட வார்த்தை சொல்லலங்க, இயேசுவோட வார்த்தை சொல்றீங்க, அவர் வசனத்தை சொல்றீங்க, அவர் வசனத்தை கீழ்ப்படுகிறீங்க. ஏன்னா தூதன் சொன்னவர் யார்? பெரியவர். இஸ் a big God. நீ சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு என்னோட தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்கு அனுப்பப்பட்டவர் பெரியவர், என்னோட இருக்கிற பெரியவர், அவர் ஆளை ஆக கடவுள் விசுவாசிக்கும் போது உண்மையா சொல்கிறேன், செத்து போன காரியத்தை குறித்தும் எங்க அப்பா உயிரோடு எழுப்ப முடியாது. லாசர் மரித்தார், லேட்டா வராரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் லேட்டா வராங்க, முடிஞ்சிடுச்சு, புதைச்சிட்டாங்க, போயிடுச்சு, நாத்தடிக்கிறார். அவர் சொல்றாரு, reopen the life. I'm reopening it. I'm giving a new life. சொன்ன உடனே சுத்தி இருந்த கட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கவுண்டு கீழே விழுந்தது. செத்து போன காஃபி ஷாப்புக்கு போனான் குடிக்கிறதுக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு செத்து போன காரியத்துக்கு உயிரிட வைக்கிற தேவன் பெரிய தேவனோட தேவனா இருக்கிறார். முதலாக யோசேப்புக்கு தூதன் சொல்லும் போது கீழ்ப்படைந்து போனான். மரியாள்கிட்ட சொல்லும் போது பயந்து சிந்தித்து கொண்டிருந்தான். கடைசி சொன்னா எல்லாம் அவர் சித்தத்தை ஆக கடுவது. இன்னைக்கு சபை விட்டு போகும்போது எல்லாமே நன்மையானது நடக்க போகுது. அல்லையா? நன்மையும் கிருபையும் என்னை உன்னை தான் தொடரும். நீ ஜெபிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் தொடராது, உனக்கு தான் தொடரும். ஆனா நீ திரும்பி பார்க்கறதே இல்லையே, பின்னாடி வரதான் பார்க்கணும். ஆண்டவரே இன்னும் வரல, ஆண்டவர் இன்னும் வரல சொல்லிட்டே இருக்க, கர்த்தர் வர வச்சிருவார். 2 காரியம். 3வது காரியத்தை பார்க்கும்போது மெய்ப்பர் இடத்துல தூதனால் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது,
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மேய்ப்பரிடத்துல வந்து சொல்லுகிற காரியம், தாவீது பிறந்திருக்கிறார். அவர்கள் பயந்து சொன்ன தாவீது பிறந்திருக்கிறார். இது நிமித்தம் விசேஷமாக எல்லா ஜாதிக்கும் மிகுந்த சந்தோஷம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த கிறிஸ்டியானிட்டி. இயேசுவுக்காக வந்து நமக்காக மற்றமாக அவதரிக்கவில்லை, இந்த உலகத்துக்கு அவதரிக்கிறார். இயேசு வெளிச்சத்தின் பாதையில் இருக்கிறபடியாக அனைவருக்கும் வழி நடத்துகிறார். எதற்காக மேய்ப்பரிடத்துல வந்து சொல்லப்பட்டார் என்றால், சூழ்நிலை நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். அவர் பிறந்ததான் எங்க ஒன்று பிறந்திருக்கலாம்ல. அவர் யாரு? பெரியவர். அவர் ராஜா தானே சொன்னாங்க. அவர் அரண்மனை கூட பிறந்திருக்கலாம்ல. எதுக்கு ஆட்டு தொழுத்தில் பிறந்தார். ஒரு சின்ன வீடு, ஆக்சுவலாக மாட்டு தொழில் சின்ன வீடு. ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து பிறப்பு உள்ள இருக்கணும், தன்னை தாழ்த்த வேண்டும். We always should humble. உனக்கு 4 வீடு இருக்கா? எனக்கு 4 வீடு. பரலோகம் போனா எத்தனை வீடு அங்கே போவீங்க? எத்தனை வீடு? ஒரு வீடும் கிடையாது. நீ 10 டாக்குமெண்ட்ஸ் வீட்டில் வச்சிருந்தாலும் பரலோகம் போகும்போது 0. வேற டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பார். நான் லைசன்ஸ் எடுக்கும்போது பார்ப்பேன், இல்லை ரிஜெக்ட்னுவான். இப்போ இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நானும் இருக்கிறேன். ரிஜெக்ட் பாசன் யாருக்கு தெரியும்? பரலோக பாணிக்கு ப்ரோக்ராம் நடக்காது. பரலோக ஆதார் கார்டு, ஏஞ்சல் சொன்ன மாதிரி பரலோக ஆதார் கார்டு இருக்குதான்னு பார்க்கணும். அல்லையா? எப்போ நடக்க தெரியுமா? தன்னை தாழ்த்தணும். ஏன் மேய்ப்பர் சொன்னாங்க தெரியுங்களா? அவன் உண்மை ஆடுகளை மேய்த்தான். அதனால தான் இந்த ஆடு மெய்ப்புன்னு உங்களுக்கு சொல்கிறாரு. நான் மட்டும் இல்லை, நீயும் போய் மெய்யின்றார். நான் என்னால் குட்டி போட முடியாதுங்க, ஆனால் நீங்கள் குட்டி போடலாம். அல்லையா? மெய்ப்பனது ஆடுகளை ட்ரெயின் பண்ணுறா, நீங்களும் குட்டி போடணும் தான். இல்லை நான் அப்படியே மலடியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தரோட வார்த்தையை உலகெங்கும் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னபடியாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் உன்னை தாழ்மையாக தாழ்த்து தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தைப்படி சத்தியத்தின்படியாக நான் வாழ்ந்து காட்டேன். இந்த உலகெங்கும் தேவனோட சுவிசேஷத்தை அறிவிப்பேன். என் தேவனுக்கு என்ன அதுக்காக தான் அழைத்தார். அல்லேலூயா. எதுக்காக உங்களை அழைச்சாருங்க? எதுக்காக கிறிஸ்து 40 ஆண்டு சொல்லுகிறார், 20 ஆண்டு சொல்லுகிறார்? அதில் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷமான கிறிஸ்தவர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்புறம் தோரா சொல்ல ஒன்றும் சொல்ல மாட்டேன். 40 வருஷமா கிறிஸ்துவங்களா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வச்சிங்க? எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறீங்க? சொன்னீங்கன்னா சோத்திரம். மேலே போனால் அதான் கேட்பார். உண்மையாக சொல்கிறேன், மேலே போனால் அதான் கேட்பார். அல்லேலூயா. இங்கேருந்து கேட்கறது வேற, அங்கே கேட்கறது வேற. நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொன்னேன்ல, நற்செய்தி சொன்னேன்ல, நீ இந்த செய்தி மற்றவங்களுக்கு சொன்னியா? இதே ஒரு சின்ன செய்தி, 4 நாள் மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டா போதும், இங்கேருந்து வாட்ஸ்அப் சொந்தக்காரங்க அனுப்புவாங்க. ஏய் 4 நாள் மழை பெய்ய போகுது, சீக்கிரமாக போயிட்டு சொல்லுங்களேன். என்னென்ன வாங்க வைக்க சொல்லுவீங்க? பால், முட்டை, மெழுகுவத்தி எல்லாம் வாங்கி சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்னா குடும்பம். அப்போ உங்களை நம்பி அவர் ரட்சகராக இருந்து சொன்னார், உலக சொல்கிறீங்களா? ஆனால் அப்பயும் இந்த 4 நாள் ஒரு நாள் பெய்ந்த மழையிலேயே எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் கூட ஒர்க் ஆக போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணார், இன்டர்நெட் சுவிட்ச், நெட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணார். எப்படி போயிடுச்சு? எல்லாருக்கும் தலை பிச்சுட்டு இருக்குமே. உண்மையை சொல்ல, தலை பிச்சுட்டு இருக்கோம்ல. ஐயோ எதோ பேச முடியல, ஏதோ போக மாட்டேது, சைலண்ட் ஆகுது. ஒரு நாள் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் அடி விட்டு அப்படி இருக்கீங்க. எனக்கு உண்மையாக சொல்ல, ஒரு 2 வருஷம் அந்த டவரெல்லாம் ஒடிச்சு ஆண்டு வரும். அல்லேலூயா. அப்போ தான் குடும்பத்தில் அன்பே வரும், அன்பு நல்லா வரும், டைம் கிடைக்க பேசும், வேற எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. இப்போ காலங்கள் மாறிடுச்சு. வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு பேசிடுறாங்க. காலங்கள் மாறிடுச்சு. நான் சொன்னேன், இயேசு மெய்ப்பர் சொன்ன காரியம் உலகங்க சுவிசேஷத்தை அறிவி என்று கர்த்தர் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, டுடே இஸ் a good God. அவர் பேசுகிற காரியம் நமக்கு மேன்மையாக இருக்கிற காரியமாக இருக்கிறான். அன்பான தேவ, இந்த கிறிஸ்மஸ் நாளில் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தர் மகிமையான செய்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த சபைக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் நாளில் ஒரு நற்செய்தி தூதன் மூலமாக அனுப்பப்பட்டு இருக்கிறது. நற்செய்தியை கர்த்தறதுனால உங்களுக்கு ஒரு நற்செய்தி அன்னைக்கு தூதன் ஒரு நற்செய்தி அனுப்பினார். இயேசு பிறந்தார்,
அதன் மூலமாக வளர்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று சொன்ன காரியத்தை காட்டிலும் இன்றைக்கு சபைக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி சொல்லுங்களேன்? அதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதனால ஜகர் இடத்துல மறுபடியும் ஒரு தூதன் பேசுகிற காரியத்தை பார்க்க முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயா. இது சொன்னபடியே கர்த்தர் செய்து முடித்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த சபையாரே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபத்தை கேட்டவர் யாரு? பெரியவர். நீ என்ன ஜெபிச்சுன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. whatever your prayer it is, whatever it your prayer it is, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுகிறவர் யாரு? பெரியவர். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் கிறிஸ்மஸ் நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல சபையிலும் வீட்டில் அலங்கரிப்போம். என்னென்ன போடுவீங்க? ட்ரீ, லைட்ஸு, ஸ்டார்ஸு. அது என்னைக்குன்னா எதுக்கு போகிறது தெரியுமா? அல்லேலூயா. ஏன்னா இப்போ சபையிலே இருக்கிறோம், ஸ்டார் இருக்குது, அப்புறம் ட்ரீ இருக்குது, கேப் இருக்குது, வேற என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. இதில் அர்த்தம் தெரியுமா? ஆனால் ஏதோ போடுறாங்க, நானும் போடுறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, வசனத்தை ஒன்று பார்க்கும் பொழுது நட்சத்திரம் எதை காண்பிக்கும்னா, நம்மை கொடுக்கப்பட்டது பாலகன் வழி காட்டுகிற தேவனா இருக்கிறார். He shows the way. வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் வழி காட்டுகிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது பெல்ஸ் எல்லாம் போடுவாங்க. எதுக்கு இந்த பெல்ஸ்? சபையில் கூட பெரிய பெரிய கோயில், ரோமன் காத்தலிக்கு, சிஎஸ் எல்லாம் கூட பெரிய பெரிய பெல் மாட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்காக அந்த பெல்லு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சபையில் மாட்டிட்டு இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. 7 மணிக்கு பூசைக்கு முன்பாக என்ன அடிப்பாங்களா இல்லையா? எதுக்கு தான் அடிப்பாங்க? இங்கே நான் இருக்கிறேன், என் சத்தத்தை கேட்டு உள்ள வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், உன் போராட்டத்தை வந்து சொல்லிட்டு போ, நான் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன், உன் போராட்டத்தை பகிர்ந்து கொள்ளு, நான் உன்னோடு இருக்கின்ற ஒரு அடையாளத்துக்காக கர்த்தர் ஒரு பெல் இன்னைக்கு வச்சாங்க. இன்னைக்கு இந்த சபையில் ஸ்டார் சொல்ற இது உங்களுக்கு வழிகாட்டும். அல்லேலூயா. இந்த பெல்ஸ் உன் பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போறீங்க, கர்த்தர் ஒரு புதிய வார்த்தையை கொடுப்பார், மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. மகத்துவம் உள்ளது. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படையும் பொழுது, யோசேப்பு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சான், ஒரு மகிமையான காரியம் சம்பவித்தது. மரியாளுக்கு சத்தத்தை கீழ்ப்படைந்தா ஒரு அற்புதம் நடந்தது. மெய்ப்பர்கள் முன்பாக ஒரு சத்தத்தை கேட்டார்கள், பயந்தார்கள், ஆனால் ஒரு முழு ரட்சிப்பு வந்தது. வேதம் சொல்லுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் ஒரு டிசம்பர் மாதம் பொழுது 2வது வாரத்துல என்ன பார்ப்பீங்க? ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீ அலங்கரிச்சுமா இல்லையா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஆனா 1ஆம் தேதிக்கு மேல இருக்குமாங்க? என்ன பண்ணுவோம்? எடுத்து மடிச்சு, நீங்க அந்த மாதிரி பேக் பண்ற பொருளா இருக்காதீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ போல பேக் பண்ணி பரணம் வைக்காதீங்க. வசனம் சொல்றது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தி கிறிஸ்மஸ் நாள்ல நீங்க கனி கொடுக்கிறதா காணப்படணும், கீழ்ப்படிவா காணப்படணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அன்றைக்கு செகரியாவின் சொன்ன வார்த்தை சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. முதலாவதாக யோசேப்பு கீழ்ப்படி உண்மையாக சொல்கிறேன், ஒரு பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் சம்பவிக்க போகிறார். பெரியவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உன் மன விருப்பத்தை செய்ய விரும்புகிறார். பயப்படாத, மகிமையான காரியம் சம்பவிக்க போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமையான காரியம் சம்பவிக்க போகிறது. அடுத்த ஆண்டு இந்த அரசை நீங்க உட்காரும் பொழுது மகிமையான காரியம் சம்பவித்து இருக்குமானால்
விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். உங்களை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்காருன்னா ஆமென் சொல்லுங்களேன். இங்க மகிமை நீங்க காட்டணும். 2 பேருக்கு ப்ரமோஷன் வருது, 2 பேருக்கு ப்ரமோஷன் வருது, வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். பெரியவர் சைன் பண்றாரு. 2 கார் வருது, சைன் பண்றார். 1 எனக்கு. அதுக்குள்ள பக்கத்து சிஸ்டர் டீச்சருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேங்க, மை காட் இஸ் a big God. தூதன் சொல்றார் பெரியவராய் இருப்பார். இன்றைக்கு உண்மையா சொல்றேன், இங்க இருந்து போகும்போது யார் வரா? பெரியவர் வராருங்க. அந்த பெரியவருக்கு என்ன காரியம்? பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறார். என்ன சொல்றாரு? மரியாதை பார்த்து, நீ பயப்படாதே. எந்தெந்த காரியத்தில் நீங்க கிறிஸ்துமஸ் நாள்ல பயந்து உள்ள வந்தீங்களோ, இந்த கிறிஸ்துமஸ் நாள் அவரோட பிறப்பின் செய்தி, நற்செய்தி, பயப்படாதே. மகிமையான காரியம் உன் வாழ்க்கையிலே சம்பவிக்க போகுது. விசுவாசத்தை கையில தட்டுவோம். ராபாலா தூராமா சந்தான மாத்தே துரா சக்கன மந்தரை கதர் ரபியும். சுவாமி, இந்த அருமையான இந்த காலையில் நல்ல நற்செய்தி விசேஷமாக செய்தின்படியாக அன்றைக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தான். மரியாள் தேவனுடைய சமூகத்தில் சொன்ன வார்த்தைக்காக கடவுள் நின்றால் மெய்ப்பர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இவர்கள் வழிகாட்டியா இருக்கட்டும், சத்தியத்தில் சமாதானம் இருக்கட்டும், சொன்ன வார்த்தை கீழ்ப்படையட்டும், வேத வசனம் வெளிச்சத்தை கொண்டு போகட்டும். You are a supernatural God, my Lord. The wonderful blessing is coming on the congregation. Today, I want to bless my sons and daughters, my Lord. தாவிக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல ஈவாண்டவரே, இந்த ஈவை சபையாரும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். என் கர்த்தர் நிச்சயமாக மகிமையான காரியம் சம்பவிக்க போகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்துமஸ் நாளை தேடி வந்தவர் பெரியவர், என் கூட வருகிற உலகத்தை காட்டில் நடக்கிற பெரியவர். அந்த பெரியவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் நம்முடைய வார்த்தையின்படியே நீ பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்ததுக்காக நன்றி செலுத்தி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.